தருமபுரி மாவட்டம் அரூரில் அம்மன் கோயில் திருவிழாவிற்காக பேருந்து நிலையம் பகுதியில் வைக்கப்பட்ட பேனரை அதிகாரிகள் அகற்றியதால் வழிபாட்டுதாரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் குரு பிரசாத். குரு, வணக்கம். விவரங்கள் என்ன குரு? தருமபுரி மாவட்டம் அரூர் நகர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோயில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதற்காக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அரூர் பேருந்து முழுவதுமே திருவிழாவிற்கு வரவேற்பு பேனர் வைத்துள்ளனர். கடந்த சில நாட்கள் முன்பு பெய்த மழையின் போது வரவேற்பு பேனர்கள் சரிந்து கீழே விழுந்துள்ளது. அதே போல காற்றில் பறந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதனால அரூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் வரவேற்பு பேனர்கள் அனுமதி இல்லாமல் வைத்ததாக நேற்று அகற்றியுள்ளனர். இந்த நிலையில நேற்று இரவு மீண்டும் வரவேற்பு பேனர்கள் வைத்துள்ளனர். இதனை அறிந்து வருவாய்த்துறையினர் மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது என்று கூறி அகற்றியுள்ளனர். அப்பொழுது அந்த பேனர் வைத்தவர்களுக்கும் வருவாய் துறையினருக்கும் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் வருவாய்த்துறையினர் பேனர் அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரூர் ரவுண்டானவர்கள் திடீர்னு 200க்கும் மேற்பட்ட சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் அரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கள் வாகனத்தில் ஏற்ற முயன்ற போது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அரூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.